பயணம் தொடர்கிறது. பாபாஜியுடன் நடந்த உரையாடல்கள். இமயமலையில் ஒரு குளிர்கால இரவில் மௌனி பாபா குகைக்கு முன்னே இருந்த தட்டையான பாறை ஒன்றில் நானும் பாபாஜியும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு அமர்ந்திருந்தோம். எங்களை சுற்றி வெண்பனி சூழ்ந்த மலைத்தொடர் தெய்வீக ஒளியால் மின்னியது. சற்று முன்னர் நாங்கள் எரிய விட்டிருந்த நெருப்பையும் நான் சுற்றியிருந்த கனத்த போர்வையையும் மீறி நான் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். வரிந்து சுற்றி கொண்டு சுருங்கி கிடந்த என் உருவத்திற்கு நேர்மாறாக இடுப்பிலிருந்து முட்டி வரை சுற்றிய ஒரு துணியை தவிர வெற்று உடலாக பாபாஜி அமர்ந்திருந்தார். உடலின் சூட்டை கட்டுப்படுத்தும் யோக நுட்பத்தை கற்று தேர்ந்திருந்தார். ஒரு மடித்து வைத்த போர்வையில் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்த அவர் என்னை கனிவான புன்னகையுடன் பார்த்தார். ஆசுவாசப்படுத்தி கொண்டு வசதியாக இரு என்றார். அவரது சொற்கள் அதிசயவசமாக தளர்ந்த என் உடலுக்கு புத்துயிர் கொடுத்தது. இதமான ஒரு சூடு அவரிடமிருந்து என் உடல் முழுவதும் பரவியது. என்னிடம் இந்த அளவுக்கு துல்லியம் இருக்கும் என்பதை நானே அறிந்திராத அளவுக்கு என் மனம் விழிப்புடன் இருந்தது. பாபாஜி அவர்களே, நான் சிறிது காலமாக வேதாந்த பாடங்களை படித்து வருகிறேன். தொடக்கத்தில் அனைத்தும் புரிந்தது போல் இருந்தாலும் வருடங்கள் செல்ல செல்ல நான் அந்த பாடங்களில் ஆழமாக போகும்போது நான் எவ்வளவு குறைவாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். பல கேள்விகள் தெளிவின்றி இருக்கின்றன. ஈசா உபனிஷத்தின் இந்த வாக்கியத்தின் ரகசியத்தை சொல்லுங்களேன். அந்தம் தம பிரவிஷந்தியே அவித்யாம் உபாஷே ததோ பூய இவ தே தம யவு வித்யாயம ரதா. அறியாமையை ஆராதனை செய்பவர்கள் அடர்ந்த இருளை அடைகிறார்கள். அறிவை ஆராதனை செய்பவர்கள் அதைவிட அடர்ந்த இருளில் நுழைகிறார்கள். முதல் பகுதி தெளிவாக உள்ளது. பாலப்பருவத்தில் இருந்தே அறியாமையை போக்க அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அறிவை ஆராதனை செய்பவர்கள் அதைவிட அடர்ந்த இருளில் நுழைகிறார்கள் என்று ரிஷி கூறுவது என்னை திணறடிக்கிறது. இது எப்படி சாத்தியம்? அறிவும் அறியாமையும் இருளுக்கு இட்டுச் செல்லுமானால் அறிவையும் அறியாமையையும் தாண்டி ஏதாவது இருக்கின்றதா? பாபாஜி: மகனே, விழிப்புடன் கவனமாக இரு. ஆனால் அதற்காக உடலை இறுக்கி சிரமத்திற்கு உள்ளாக்காமல் தளர்வாக வைத்துக்கொள். போதனைகளை உனக்கு சந்தேகம் வராத வண்ணம் நன்றாக உள்வாங்கிக்கொள். உன்னிப்பாக கவனி. உனக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் அதன் பிறகு கேள். 2 நெருங்கிய நண்பர்கள் அவர்களுக்குள் இருக்கும் சொந்த பிரச்சனைகளை பேசிக்கொள்வது போல் நாம் விஷயங்களை விவாதிப்போம். நாம் இருவரும் வெளிப்படையாகவும் முழுமையான அன்புடனும் இருக்கலாம். ஆம், பலர் உபனிஷத்துகளில் முரண் போன்று தோன்றும் கூற்றில் குழப்பமடைந்துள்ளனர். ஆனால் அதை நீ கவனமாக ஆய்வு செய்தால் முரண் ஒன்றும் இருக்காது. அறியாமையை ஆராதனை செய்பவர்கள் அடர்ந்த இருளை அடைகிறார்கள். இது சற்று தெளிவாக உள்ளதல்லவா? அவித்யா, அறியாமை என்பது அறிவில்லாமல் இருப்பது. அறிவை ஞானத்தை அடைவதால் அறியாமை தகர்க்கப்படுகிறது. உபனிஷத் எந்த இடத்திலும் அறிவை அடையக்கூடாது என்று கூறவில்லை. ஏனென்றால் அறியாமையை துரத்த அறிவு ஒன்றுதான் கருவி. என்னிடமிருந்து நீ இப்பொழுது கேட்பது உட்பட நாம் கற்கும் அனைத்தும் அறிவே. பின் எவ்வாறு அறிவு இருளிற்கு இட்டுச் செல்லும்? உன்னிப்பாக கவனி. உபனிஷத் அறிவு இருளிற்கு இட்டு செல்கிறது என்று எங்கும் சொல்லவில்லை. அது கூறுவது என்னவென்றால், அறிவை ஆராதனை செய்பவர்கள் அடர்ந்த இருளை அடைவார்கள் என்று கூறுகிறது. இதை மேலும் ஆய்வு செய்ய வேண்டும். நீ ஒரு நெருஞ்சி முள் செடி நிறைந்த இடத்தில் நடந்து செல்லும் பொழுது உன் காலை ஓர் முள் தைத்து அதை நீ உன் கைகளால் எடுக்க முயற்சி செய்து அது முடியாமல் போனது என்று வைத்துக்கொள்வோம். உன் காலில் தைத்த முள்ளை இன்னும் கூர்மையான நீண்ட திடமான முள்ளால் எடுப்பாய். அதைப்போல அறியாமை மற்றும் வேதனை என்ற முள்ளை அறிவு என்ற முள்ளால் எடுப்பாய். குத்தியிருந்த முள்ளை எடுத்த பின் எடுக்க உதவிய முள்ளை உன் காலில் மீண்டும் குத்திக் கொள்வாயா? மாட்டாயல்லவா? அதை தூக்கி எறிந்து விடுவாய். ஆதலால் அறிவு என்ற முள் தான் அறியாமை என்ற முள்ளை எடுக்க உதவி செய்கிறது. விடுதலையை இலக்காக கொண்ட யோகி இரண்டையும் தூக்கி எறிந்து விடுவான். மேலும் செல்வதற்கு முன்னால் அறிவு என்பது என்ன என்பதை நாம் பார்க்கலாம்.
நீ ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது நிகழ்வையோ பார்த்தால் அதை பற்றிய அறிவை அடைந்துவிட்டதாக கூறுகிறாய். அவ்வாறு நீ கூறுவதற்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த பொருள் அல்லது நிகழ்வு பற்றிய தகவல்கள் அனைத்தையுமே அல்லது உன்னால் முடிந்த அளவிற்கோ உன் மூளையில் பதிவு செய்து வைத்துக் கொள்கின்றாய். எதிர்காலத்தில் தேவைப்படும் போது இந்த பதிவை திரும்பி பார்த்து அடையாளம் கண்டு அதற்கு ஏற்றபடி செயல்பட முடியும். மூளையில் பதிவாகி உள்ள அனைத்து அறிவும் அப்படித்தான். என் வார்த்தைகளை கேட்டவுடனே அவை தற்காலத்தில் இருந்து மறைந்து கிடந்த காலத்து விஷயமாக மாறிவிடுகின்றன. அவை நினைவாக மாறிவிடுகின்றன. நினைவு என்பது சமீபமாக கடந்து சென்ற நேரத்திலோ குறை நொடி முன்னரோ அல்லது பல வருடங்களுக்கு முன்னரோ நடந்து நம் ஞாபகத்தில் உள்ள ஓர் விஷயம் மட்டுமே. அதனால் அனைத்து அறிவும் கடந்த கால விஷயங்களின் நினைவுகளே. ஆனால் இறுதி உண்மையான பிரம்மன் என்பது ஒரு நினைவோ அல்லது கடந்த காலத்து பொருளோ அல்ல. அது தற்காலத்தில் வாழ்கின்ற, என்றும் நிரந்தரமாய் இருக்கின்ற, இந்த சனத்தில் இருக்கின்ற ஓர் உண்மை. எனவே கடந்த கால பதிவுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்ட அறிவினால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. அனைத்து அறிவுமே நினைவுகள் என்றால் பிரம்மனை அறியக்கூடியது எது? பாபாஜி, எப்போது மனம் இந்த உண்மையை சரியாக புரிந்து கொண்டு அதன் முயற்சி அனைத்தையும் விட்டுவிட்டு அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கின்றதோ அப்போது மீதம் இருப்பது பிரம்மம் மட்டுமே. அப்படியென்றால் அறிவு என்று பொதுவாக புரிந்து கொள்ளும் வார்த்தை உபயோகம் அற்றது என்று நான் புரிந்து கொள்ளவா? பாபாஜி, இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அறிவின் முழுமை நிலை எந்த அளவு இருந்தாலும் அறிவிற்கான திறன் தான் மனிதனின் உச்சபட்ச மனத்திறன். நான் கூறிய அறிவின்படி நிலைகளில் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு சரியான இடம் உண்டு. நம்பகத்தன்மை அற்றதாகவும் உண்மை அற்றதாகவும் இருந்தாலும் நமது புலன்களினால் பெற்ற அனுபவம் இல்லாமல் நாம் வாழும் இந்த உலகத்தை கூட நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனாலும் நமது எண்ணம் சார்ந்த விருப்பு வெறுப்பிற்கு தோதாக எழும் பகுத்தறிவை நம்ப முடியாது என்பதை அந்த பகுத்தறிவே காட்டிவிடும். நினைவுகளின் தொகுப்பான அறிவானது எண்ணங்களின் தொகுப்பான மனதை கடந்து மேம்படும்போது அதன் குறுகிய எல்லைகள் புரிந்து எல்லைகள் அற்றதை அடைய முடியாது என்பதை உணரும் பொழுது ஞானம் பிறக்க ஆரம்பிக்கிறது. அதன்பின் மனம் தன் பகுத்தறிவு தர்க்கம் மற்றும் சந்தேகங்களை விடுத்து எண்ணங்களின் சங்கிலியை விடுவித்து ஒரு சிறு அலைகூட இல்லாத எல்லைகளற்ற பரந்து விரிந்து தெல்லிய நீரைப் போல மாற்றமில்லா அமைதியை அடையும். இது போன்ற அமைதியான கண்ணாடி போன்ற சுத்தமான மனதில்தான் இறுதியான முழுமையான பேரின்ப உண்மையான பிரம்மன் பிரதிபலிக்கின்றது. மேற்கூறியதுதான் கேனோபசனிதத்தின் வாக்கியமான எந்த ஒன்றை மனதால் கூட அடைய முடியாதோ ஆனால் அந்த ஒன்றின் மூலம்தான் மனது அதை புரிந்து கொள்ள மனத்திறனை அடைகின்றதோ. ஓ ஞானத்தை தேடுபவரே, அதுவே பிரம்மனே அன்றி நீங்கள் இங்கு வணங்கும் எதுவும் இல்லை என்பதன் பொருள். மனது சிந்திப்பதையும் பகுத்தறிவையும் நிறுத்திவிடுவதால் ஒரு செயலற்ற மூடனின் மனதைப் போல் ஆகிவிடாதா? பாபாஜி, ஞானத்தின் விதையையும் மூலத்தையும் பிரதிபலிக்கும் மனம் எப்படி செயலற்று இருக்கும்? அதுபோன்ற மனது அதற்கு இடப்பட்ட கடமையில் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருக்கும். அதுபோன்ற மனது இந்த பிரபஞ்சத்தை செயல்பட வைக்கும் பிரம்மாண்ட சக்தியின் ஊற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் அபரிமிதமான சக்தியை அருளப்பெற்று தடைகளாலும் தோல்விகளாலும் துவண்டு போகாது. அது தோல்வியில் துவளாமலும் வெற்றியில் மிதமின்றி கழிக்காமலும் இருக்கும். அந்த மனது சாதாரண மனிதனின் மனம் அடையும் கவன சிதறல்கள் இல்லாமல் நிலையாக இயங்கும். அதுபோன்ற மனது மட்டுமே பிரபஞ்சத்தின் மின் ஆக்கப் பொறியிலிருந்து சக்தி பெறுதால் உண்மையாக செயலாற்றும் மனது என்று கருதப்படும். செயல்பாட்டின் இரகசியத்தை அறியாததால் மற்ற அனைத்தும் செயலற்றவை என்றுதான் கருதப்படும். சிந்தனை செய்தது மட்டுமின்றி செயலும் ஆற்றிய சில மாபெரும் பிரமுகர்களின் மனங்களையும் பார்ப்போம். அத்வைத வேதாந்தத்தை பிரகடனப்படுத்திய முன்னோடியான ஆதிசங்கரர் ஒரு மிக சிறந்த சந்நியாசி. அத்வைத வேதாந்தத்தை பற்றி பின்பு சொல்கின்றேன். அவர் செய்த காரியங்களை செய்து முடிக்க சாதாரண மனிதர்களுக்கு 100 ஆண்டுகளோ அல்லது அதற்கு மேலோ அல்லது
சில பிறவிகளோ ஆகியிருக்கும். ஆனால் அவர் வெறும் 32 ஆண்டுகளில் செய்து முடித்தார். இந்த பரந்த தேசத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் நடந்தே பயணம் செய்தார். ஏராளமான விளக்க உரைகளை எழுதினார். எண்ணற்ற அக்காலத்தை பண்டிதர்களுடன் விவாதம் புரிந்தார். சென்ற இடங்களில் எல்லாம் கோவில்களை புதுப்பித்தார். அவர் செயல்பாட்டின் இரகசியத்தை புரிந்து கொண்டதால் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கண்டார். சமீபத்திய உதாரணமாக மாபெரும் வேதாந்தியாகிய சுவாமி விவேகானந்தரை எடுத்துக்கொள்வோம். எப்பேற்பட்ட மாமனிதர்! மனித நலனிற்காக ஓய்வின்றி உழைத்தவர். நீயே இது போன்று பல உதாரணங்களை நினைத்து பார்க்கலாம். பாபாஜி அவர்களே, இறுதி உண்மையை அறிந்த பின்பு மௌனமாக இருக்க விரும்புவோரின் நிலைப்பாடு என்ன? பாபாஜி: முழுவதுமாக பக்குவம் அடைந்த முனிவர் மௌனத்தை நாடினால் அந்த மௌனம் சொல்லையும் வெளிப்படையான செயலையும் விட அதிக பயன் உள்ளது. மௌனத்தின் குரலை கேட்பவர்களின் மனங்களில் ஓசையின்றி அவர் செயலாற்றுகின்றார். அவர் போன்ற முனிவர்தான் அனைத்து எண்ணங்களின் மூலத்தை அடைந்தவர். அவர் தனது ஒரே ஒரு எண்ணத்தால் உலகம் அனைத்தையும் அவரால் மாற்ற முடியும். அந்த மௌனம் மணிக்கணக்கான சொற்பொழிவை விட வலிமையானது. பரபிரம்மன் போல் அமைதியாக மறைந்திருந்து பல அதிசயங்களை நிகழ்த்தி வருவார். அவருடைய ஒரே ஓர் எண்ணத்திலிருந்து மலை போன்ற பணிகள் நிறைவேற்றப்படும். நான் இப்பொழுது அறிவை ஆராதனை செய்பவர்கள் மேலும் அடர்ந்த இருளை அடைகிறார்கள் என்ற வாக்கியத்தின் வேறொரு அம்சத்தை விளக்குகின்றேன். சிலர் வேதாந்தங்கள், அவற்றிற்கான எண்ணற்ற விளக்க உரைகள் மற்றும் வேத கல்வியின் கிளைகளான சோதிடம், கணிதம், மந்திரங்கள் போன்ற பலவற்றை படித்து கற்றறிந்த மேதைகள் போல பாவனை செய்து பெருமைகள் நெஞ்சை நிமித்துக் கொள்வார்கள். அவர்களுக்குள் தற்பெருமை மிகுந்து தாங்களே எப்பொழுதும் சரியானவர்கள் என்றும் மற்றவர்களின் கருத்துக்கள் தகுதியற்றவை என்றும் நிராகரித்து விடுவார்கள். அவர்களது மன அமைப்பு ஒரு பிரச்சனையை பல கோணங்களில் பார்க்கலாம் என்பதையோ, தங்களுக்கு புலப்படாத வேறொரு வழியும் இருக்கலாம் என்பதையோ ஏற்காது. அவர்களது அதீத தற்பெருமையே அவர்களது வீழ்ச்சிக்கு காரணமாகி அவர்களை வேதனையில் ஆழ்த்துகின்றது. அவர்களது மனங்கள் நுண்ணிய உணர்வையும் விழிப்புணர்வையும் இழந்து விடுகிறது. அவர்களின் மனங்களில் கல்வி என்ற கசடால் களங்கம் விளைந்து பல காலங்களாக பெருமுயற்சியில் சேர்த்து வைத்ததால் இந்த கசடைத்தான் அறிவென்று தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள்தான் அறிவை ஆராதனை செய்பவர்கள். இவர்கள் மேலும் அடர்ந்த இருளை அடைகிறார்கள். நான் சொன்ன இந்த கருத்தை ஒரு கதை மூலம் விளக்குகின்றேன். கடவுளை அறிந்த மகான் ஒருவர் இருந்தார். ஞானத்தை தேடும் பலர் அவரிடம் சென்றார்கள். ஒரு அறிஞரும் அவரிடம் அறிவுரை பெறுவதற்காக சென்றார். மகான் சொல்வதை சிறிது நேரம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த அறிஞர், நான் முக்தி நிலையை அடைய எனக்கு எவ்வளவு காலம் ஆகும் ஐயா என்று கேட்டார். வெகு காலம் கழித்து என்று பதிலளித்தார் அந்த மகான். அப்பொழுது அங்கிருந்த படிப்பறிவில்லாத ஏழை தோட்டக்காரர் அந்த மகான் சொன்னதை மிக கவனமாக கேட்டுவிட்டு எழுந்து அவருக்கு கைகூப்பி நன்றி தெரிவித்துவிட்டு, ஐயா, நீங்கள் கற்றுக் கொடுத்த கல்விக்கு எப்படி நன்றி கூறுவது என்று தெரியவில்லை. நான் ஒன்றும் அறியாத மனிதன். நான் என்றாவது உச்சத்தை அடைய முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த மகான் சில நாட்களில் என்றார். இந்த பதிலை கேட்டு அந்த அறிஞர் துணுக்குற்றார். அது எப்படி? இந்த தற்குறி சில நாட்களில் உச்சத்தை அடைய முடியும். ஆனால் பெரிய பண்டிதன் ஆன நானோ ஏன் வெகுகாலம் காத்திருக்க வேண்டும்? உடனடியாக அவர், உன் மனம் நீ சேர்த்து வைத்த விஷயங்களினால் குப்பை கூடமாக இருக்கிறது. நீ தவறாக வளர்த்து வைத்துள்ள பல கருத்துக்களை அகற்ற வெகுகாலமாகும். உண்மை, நுழையும் வாசல்களான புரிந்து கொள்ளும் தன்மை மற்றும் எளிமை ஆகியவற்றை உன் அகங்காரம் முழுவதுமாக மூடிவிட்டது. இந்த குப்பை அனைத்தையும் வெளியேற்றிவிட்டால் உச்சத்தை அடைந்து விடலாம். அந்த அழுக்கை துடைக்கவே நான் அவ்வளவு காலம் ஆகும் என்றேன் என்று பதிலளித்தார். அப்படியானால் அறிஞர்களை விட ஒன்றும் படிக்காதவர்களுக்கு ஞானம் கிடைக்க வாய்ப்பு அதிகமா? பாபாஜி: கண்டிப்பாக இல்லை. பக்கம் பக்கமாக வேதத்தையும் வாக்கியங்களையும் மனப்பாடம் செய்வதனால் மட்டும் ஒருவர் அறிஞராகிவிட மாட்டார் என்பதை காட்டவே ஒரு உதாரணமாக இதை சொன்னேன். வெறும் மனப்பாடம் செய்வதுதான் முக்கியம் என்று இல்லாமல் அதை உணர்ந்து கொள்ளும் திறன் கொண்டவரே ஒரு உண்மையான அறிஞர். தவறான முடிவுகள் எடுக்காத ஒரு மனதால் தான் புரிந்து கொள்ள முடியும். புத்தி கூர்மையினால் மனம் எவ்வளவு தூரம் உயர்ந்தாலும் அதற்கென்று உள்ள சில வரம்புகளுக்கும் பரிமாணத்திற்கும் அப்பால் அதனால் எதையும் அடைய முடியாது.
பரிமாணத்திற்கு அப்பால் என்று நீங்கள் கூறுவது எனக்கு தெளிவாக புரியவில்லை. பாபாஜி: பலருக்கு புரியாது. தன் எண்ணங்களை நீளம், அகலம், ஆழம் என்று வரம்புகள் கொண்ட பரிமாணங்களுக்குள் பழகிய மனதை கொண்ட ஒரு நபரால் மனதிற்கு அப்பால் ஒரு 4வது பரிமாணம் உள்ளது என்பதை மனதிற்குள் உதிக்க செய்ய முடியாது. தொடர்ச்சியாக வரும் எண்ணங்கள் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தால்தான் அதை உணர முடியும். அதில் வாழ்ந்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதை தர்க்க ரீதியாக முடிந்த அளவுக்கு விளக்க முயல்கின்றேன். உன்னால் அறிவுபூர்வமாக உணர்ந்து அதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தால் அனுபவிக்கவும் முடியலாம். மூடியில்லாத ஒரு பெரிய பெட்டியில் சருகு போன்று சிவப்பு நிறம் கொண்ட மெலிதான தகடு போன்ற 2 உயிரினங்கள் வாழ்கின்றன என்று வைத்துக்கொள். அவைகள் அந்த பெட்டியின் தரையில் அனைத்து திசைகளிலும் நகர்கின்றன. பெட்டியின் சுவர்கள் காரணமாக அவைகளால் பெட்டிக்கு வெளியே செல்ல முடியாது. அந்த பெட்டியின் நீளத்திலும் அகலத்திலும் மட்டுமே நகர முடியும். சுவர்களின் மேலும் கீழும் நகர முடியாது. இந்த இடைவெளியில் வளர்ந்ததால் அவைகளுக்கு இந்த வரம்புகளுக்கு உட்பட்ட பரிமாணங்கள் மட்டுமே பழகி உயரம் மற்றும் ஆழம் என்பது அவைகளுக்கு கிடையாது. சதுர பெட்டியை விட்டு அவைகள் வெளியே சென்றதே இல்லை. இந்த பெட்டிக்குள் ஒருவர் கையை விட்டு ஓர் உயிரினத்தை மட்டும் வெளியே எடுத்து பச்சை நிற உயிரினங்கள் வாழ்கின்ற இதே போன்ற ஓர் பெட்டியில் மாற்றிவிட்டார் என்று வைத்துக்கொள். அதே போன்று ஒரு பச்சை நிற உயிரினமும் சிவப்பு நிற உயிரினங்கள் வாழும் பெட்டிக்கு மாற்றப்படுகிறது. பச்சை மற்றும் சிவப்பு உயிரினங்கள் இரண்டிற்கும் நாம் எப்படி மாற்றப்பட்டோம் என்பது புரியாது. பக்கவாட்டு நகர்தலுக்கு மட்டுமே பழகிய உயிரினங்களுக்கு மேல் கீழாக நகர்தல் என்பது புரியாது. அவைகளுக்கு பக்கவாட்டு நகர்தலை தவிர மற்ற முறை நகர்தலை அதிசயம் என்று கருதி 2 பரிமாண வெளியை மட்டுமே அறிந்து தொடர்ந்து புது சூழ்நிலையிலும் வாழ்ந்து வரும். நம்முள் அநேகமானோர் இந்த கற்பனை உயிரினங்கள் போன்றவர்கள். ஐம்புலன்களான பார்த்தல், கேட்டல், தொடுதல், நுகர்தல் மற்றும் ருசித்தல் ஆகியவற்றின் மூலம் நமக்கு கிடைத்த அனுபவங்களின் தொகுப்பாகிய அறிவுக்கு வேறான அல்லது அதற்கு மேலான வேறொரு பரிமாணத்தை நம்மால் யோசிக்க முடியாது. நம் விழிப்பான அறிவானது வேறு ஒரு பரிமாணம் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது என்பதையும் அதை அடைய சாதாரண வழிகளான எண்ணங்கள் மற்றும் புலன்களால் ஆன அறிவு ஆகியவை போதாது என்பதையும் உணர்ந்து வேறு வழிகளை தேட ஆரம்பிக்கும் போது ஆன்மீக பயணம் தொடங்குகிறது. அதை மனதில் கற்பனை செய்வது கூட கடினம் என்பதால் அதை யாராவது தொட்டிருப்பார்கள் என்று நம்புவது மிக மிக கடினம். கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோவின் அலிகொரி ஆஃப் தி கேவ், குகையின் பொதிந்த தத்துவம் என்ற நூலை தழுவிய கதை இதே கருத்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு நீண்ட சுரங்கம் ஒரு மனிதன் நிற்க வேண்டிய அளவிற்கு உயரமும் அகலமும் கொண்டது. அதனுள் சில அடிமைகள் ஒருவர் கட்டப்பட்டு ஒரே வரிசையில் சென்றவாறு இருந்தனர். ஒவ்வொருவரின் கை, கால் மற்றும் தலையும் கனமாக விலங்குகளால் கட்டப்பட்டு அந்த சங்கிலியின் எடையால் தலை தாழ்ந்தபடியே இருந்தன. அவர்களுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். அவர்களால் ஒரு திசையில்தான் நடக்க முடியும், பார்க்க முடியும். வெகு ஆண்டுகளாக இதே போன்று தொடர்ந்து வளைவாக சுற்றி வருகின்றனர். இவர்கள் ஒரு மனிதன் தற்செயலாக விடுவிக்கப்படுகின்றான். இயந்திரம் போன்று நிறுத்தாமல் நடக்க பழகியதால் அவன் இதை அறியவில்லை. ஒரு நாள் கழுத்தில் உண்டான கூர்மையான வலி அவனை மேல் நோக்கி திரும்ப வைத்தது. ஒரு மங்கலான ஒளியை கண்டான். அந்த ஒளி அவனை குழப்பினாலும் அதை நோக்கி அவன் சென்று உண்மையை கண்டு இதுவரை குகையில் தான் கண்டது ஓர் நிழல் உலகம் என்பதை உணர்ந்தான். வரம்புகளுக்கு உட்பட்ட பார்வையை கொண்ட குகைவாசிகளால் காணாத ஒரு பரிமாணத்தை கண்ட மனிதன் அவன்தான். அதன்பின் அந்த குகைக்கு சென்று தன் சக குகைவாசிகளிடம் வெளிச்சமும் சுதந்திரமும் கொண்ட ஓர் உலகத்தை விளக்கினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவன் உண்மையை சொல்கிறான் என்பதை உணர முடியாது. அவர்களாகவே விடுதலையாகி அவன் அனுபவித்த விடுதலையை அவர்களும் அனுபவிக்கும் வரை அவனை அவர்கள் சந்தேகத்தோடு பார்த்து பைத்தியக்காரன் என்றோ பொய்யன் என்றோதான் அழைத்து வருவார்கள். அவ்வாறு விடுதலை அடைந்த மனிதன் ஓர் ஞானமடைந்த முனிவனைப் போன்றவன்.